ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி2 அண்டு எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 ஃபோக்கஸ் பண்ணி சீரிஸ் ஒன்று கொண்டு போவோம்னு சொல்லியிருந்தேன் மேக்ஸ் அண்டு ஜிகேக்கு. ஸோ அதே மாதிரி மேக்ஸ் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஜிகே சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஜிகே சீரிஸோட நேம் வந்து ஜிகே வைப்ஸ். இந்த ஜிகே வைப்ஸில் பார்த்தீங்கன்னா கொஷின் எப்படி இருக்கும், என்ன மாதிரி வந்து சீரிஸ் இருக்கும் அப்படின்னா, ஸோ ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டால் அந்த கொஷினுடைய ஆன்சர், அதே மாதிரி அது ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் எக்ஸாமில் கேட்டது, அதே மாதிரி எது இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு முக்கியமான பாயிண்ட்ஸை தான் இதில் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வெறுமனே சும்மா வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் 2x ஸ்பீடில் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ வீடியோ பார்க்குறவங்க நோட்டை எடுத்துகிட்டு பேனாவோடு நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் உட்காந்துட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேனோ அந்த அடிஷ்னல் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறையா பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன், நீங்கள் சும்மா பார்த்துட்டு போனீங்கன்னா அது மறந்து போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி2க்கு பார்த்தீங்கன்னா சிபிடி 1க்கு பார்த்தீங்கன்னா அதோட அனாலிசிஸ் வீடியோ நான் போட்டிருந்தேன். அது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவும் போக போகுது. ஓகேவா? இந்த சீரிஸும் அதே மாதிரி தான் போக போகுது. இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகேவா? ஓகே, கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. விச் confederation of sultans defeated the Vijayanagara empire in the battle of Talikota? ஓகேவா? பேட்டில் ஆஃப் தலிகோட்டால பார்த்தீங்கன்னா இதில் யாரை வந்து விஜயநகர எம்பையரில் வந்து யாரை வந்து தோக்கடிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. விஜயநகர எம்பரரை தோக்கடிச்சது வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பேட்டில் ஆஃப் தலிகோட்டான்றது எப்போ நடக்குது அப்படின்னா, ஸோ 23 ஜனவரி 1565 தான் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. இது எதுக்காக நடந்துச்சுன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த விஜயநகர எம்பரரை சேர்ந்த இந்த ராமராயன்றவர் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் தலிகோட்டா நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டெக்கான் சுல்தானேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன பண்ணாருன்னா அவங்களோட அரசியலை தலையிட்டு அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை போட வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட பீரியட்ல பார்த்தீங்கன்னா விஜயநகர எம்பையர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீக்குக்கு போச்சு. ஸோ அதெல்லாம் பொறுக்க முடியாம தான் என்ன பண்ணாங்கன்னா இவங்க டெக்கான் சுல்தானேட்ஸ் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸோ பிஜப்பூர், அகமதாபாத், கோல்கொண்டா, பீடர் இந்த மாதிரி இந்த இதை சேர்ந்த சுல்தானேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து, இவங்க எல்லாம் எதிரியா இருந்தவங்க தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த விஜயநகர எம்பையர் அதாவது இவரை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் ஒரு வார் வந்து நடத்துறாங்க. அதுதான் இந்த பேட்டில் ஆஃப் தலிகோட்டான்றது. இது எங்கன்னா கிருஷ்ணா ரிவருக்கு பக்கத்துல நடக்குது. ஓகேவா? ஸோ இது யாருக்கும் மெயினா நடக்குதுன்னா இந்த விஜயநகர எம்பையருக்கும் டெக்கான் சுல்தானேட்ஸுக்கும் இடையில தான் பார்த்தீங்கன்னா நடக்குது. ஓகேவா? அதுல இந்த டெக்கான் சுல்தானேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா எந்தெந்த சுல்தானேட்ஸ்லாம் லீட் பண்றாங்கன்னா, ஸோ பீஜப்பூர், நான் இங்கே கீழே போட்டிருக்கேன், பீஜப்பூர், அகமதாபாத், கோல்கொண்டா, பீடர். ஓகேவா? ஸோ இந்த 4 சுல்தானேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் பார்த்தீங்கன்னா விஜயநகர எம்பையருக்கு எதிராக வந்து செயல்படுறாங்க. இதில் பீஜப்பூர்ல வந்து யார் வந்து லீட் பண்ணி கொண்டு போறான்னா அலி அடில்ஷா 1. அதே மாதிரி அகமத் நகரில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் லீட் பண்ணி கொண்டு போறாருன்னா ஹுசைன் நிசாம் ஷா 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் குலிக் குதுப் ஷா. பீதாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலி பரிட் ஷா 1. ஓகேவா? ஸோ இதுலையும் கேட்பாங்க. இது எப்படி கேட்பாங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் தலிகோட்டால இந்த டெக்கான் சுல்தானேட்ல பீஜப்பூர்ல வந்து லீட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ பீஜப்பூர்ல பார்த்தீங்கன்னா லீட் பண்ணி கொண்டு போனது யார் அப்படின்றத கேட்பாங்க. அதே மாதிரி இங்க விஜயநகர எம்பையர் இருக்கு பார்த்தீங்களா, இதுல பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து யாரு தலைமை தாங்கி கொண்டு போனா அப்படின்னா இப்பதான் சொன்னேன், ராமராயா. ஓகேவா? விஜயநகரில் பார்த்தீங்கன்னா இந்த ராமராயா தலைமையிலையும் அதே மாதிரி டெக்கான் சுல்தானேட்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேருடைய தலைமையிலே தான் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ஆஃப் தலிகோட்டா வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த வாருக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விஜயநகர எம்பையர் வந்து ஒரு பேரழிவை சந்திக்க ஆரம்பிக்குது. ஓகேவா? ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ராமராயா பீரியட்ல நல்லா உச்சிக்கு போச்சு. இந்த ராமராயான்றவர் பார்த்தீங்கன்னா விஜயநகர எம்பையரே மொத்தம் ஒரு 4 டைனஸ்டி இருக்கு. ஓகேவா? சங்கமா, சாலுவா, துளுவா, ஆரவீடு அப்படின்ட்டு 4 டைனஸ்டி இருக்கு. இந்த ராமராயன்றவர் பார்த்தீங்கன்னா ஆரவீடு டைனஸ்டியை சார்ந்தவர். ஓகேவா? ஸோ
இதுதான் கடைசி டைனஸ்டி. இதில் இந்த டைனஸ்டியில் இவரோட பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா விஜயநகர எம்பையர் நல்லா பீக்கில் இருந்துச்சு. இவர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த 4 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அதாவது 4 பேரோட தலைமையில் படையை உருவாக்கி இவரை ராமராயவை கொன்றுவாங்க. ஓகேவா? இதை கொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த விஜயநகர எம்பையர் பார்த்தீங்கன்னா ஒரு பேரழிவை சந்திக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஹம்பியும் கைப்பற்றி அதையும் என்ன பண்ணுறாங்கன்னா அதையும் அட்டாக் பண்ணிடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த விஜயநகர சாம்ராஜ்யமே ஒரு முடிவுக்கு வந்துடுது. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் தலிகோட்டான்றது. ஓகே, அடுத்து which of the following statement is not true about ராஸ் பிஹாரி போஸ்? ஸோ இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸு அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இதோடைய 4 ஆப்ஷனும் தெரிஞ்சால் மட்டும்தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். அப்போ ஒரு கான்செப்ட் எடுத்துக்கினா அது இன்டெப்த்தாக நீங்கள் படித்தா மட்டும்தான் இதை நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த கொஷினை பார்ப்போம். இதில் எது ராஸ் பிகாரி கோஷ் பற்றி உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹி ஃபவுண்டட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் இன் டோக்கியோ 1942. கரெக்ட். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் டோக்கியோவில் ஆரம்பிக்கிறாரு. 1942 ஆரம்பிக்கிறாரு. இதுவும் கரெக்டு. அடுத்து ஹி வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபிகர் இன் த காதர் மூமெண்ட் அண்டு இன் த ஃபார்மேஷன் ஆஃப் அசாத் ஹிந்த் ஃபவுஸ். ஓகே, இதுவும் கரெக்டு. அசாத் ஹிந்த் ஃபவுஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா ஜப்பானில், அதான் அந்த டோக்கியோவில் ஆரம்பிக்கிறாங்க 1942. அதுவும் கரெக்டு தான். அடுத்து ஹி வாஸ் ஹானர்ட் வித் த ப்ரெஸ்டீஜியஸ் டைட்டில் ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன். இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்ட். இது ஜப்பானில் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. ஓகேவா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டு. அடுத்து ஹி வாஸ் இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மி. இதுதான் பார்த்தீங்கன்னா தப்பு. இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடாக உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இதில் காதர் பார்ட்டின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த காதர் பார்ட்டி ரொம்ப முக்கியமானது. காதர் அப்படின்னாலே என்ன அப்படின்னா ரெவல்யூஷன். ஓகேவா? இது ஒரு ரெவல்யூஷனரி மூமெண்ட். எதுக்குன்னா பிரிட்டிஷோடைய ஆட்சி அப்போ நடந்துகிட்டு இருந்துச்சு. பிரிட்டிஷாரை எரடிகேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்ட ஒரு கொண்டு வந்த மூமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த காதர் பார்ட்டி அப்படின்றது. காதர் மூமெண்ட் இது எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 1913 எங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ. அதாவது இதையும் கேட்பாங்க. இதில் எங்க அப்படின்னா யுகந்தர் ஆசிரமம், சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள யுகந்தர் ஆசிரமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த காதர் பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க. இதோடைய ஃபவுண்டர் யாரு? இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கேட்கறது இதோடைய ஃபவுண்டர் யாருன்றதை கேட்பாங்க. அதே மாதிரி இதோடைய இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் யாரு அப்படின்றத கேட்பாங்க. ஓகேவா? இதில் ஃபவுண்டர் யார் அப்படின்னா பாபா சோஹன் சிங் பக்னா. இவர் தான் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபவுண்டர். அதே மாதிரி இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் காதர் பார்ட்டி. இதுவும் கேட்பாங்க. காதர் பார்ட்டி இன் யூஎஸ்ஏ. சான் பிரான்சிஸ்கோ எங்கே இருக்குன்னா யூஎஸ்ஏல இருக்குது. ஸோ அங்கே சான் பிரான்சிஸ்கோவில் யுகந்தர் ஆசிரமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த காதர் பார்ட்டியை ஃபவுண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதோடைய இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகேவா? இதில் யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அதையும் நான் இங்கே எழுதுகிறேன். லாலா ஹர்டியால், பாபா ஜவாலா சிங், சண்டோக் சிங், அதுக்கப்புறம் பண்டிட் கன்சி ராம் மொராலி. அதுக்கப்புறம் பாய் பர்மானந்த்.
இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காதர் பார்ட்டியுடைய மெம்பர்ஸாக இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இங்கே அசாத் ஹிந்த் ஃபவுஸ், ஓகேவா? அசாத் ஹிந்த் ஃபவுஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இந்தியன் நேஷனல் ஆர்மி. ஓகேவா? இந்தியன் நேஷனல் ஆர்மியை தான் பார்த்தீங்கன்னா இவர் ஜப்பானில் வந்து ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இவர் வந்து சிக்காயிடுறாரு. சிக்கா ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவரை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை வந்து இன்வைட் பண்ணி அவரை வந்து தலைமை தாங்கிறதுக்காக வந்து இவர் வந்து இன்வைட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் ஆர்மி ஸோ இவரை லீட் பண்ணி கொண்டு போகிறாரு. யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இவர் வந்து இந்த மாதிரி மூமெண்ட் நடத்துனதுக்காக, அதாவது ஜப்பானில் இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி கழகத்தை நிறையா நடத்துறதுனால ஸோ இவருக்கு அங்கே உள்ள ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு, ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு கொடுக்குறாங்க, ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன்ன்றது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏன் தப்பு அப்படின்னா ஹி வாஸ் த இண்டிபெண்டன்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கமாண்டர் இன் சீஃப்னு கொடுக்குறாங்க. இண்டிபெண்டன்ட் இந்தியா, சுதந்திர இந்தியா, அதாவது சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமாண்டர் இன் சீஃபா இருந்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியன் நேஷனல் ஆர்மியோடைய ஃபர்ஸ்ட் கமாண்டர் இன் சீஃபா இருந்தாங்களான்னு இல்லை. ஏன் அப்படின்னா இவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து எப்போ இறந்துட்டாருன்னா இவர் 1945லே இறந்துட்டாரு. ஓகேவா? நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது 1947ல. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் கமாண்டர் இன் சீஃபா யார் இருந்தார் அப்படின்னா KM கரியப்பா. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தப்பு, அதாவது ஆப்ஷன் டி தான் பார்த்தீங்கன்னா தப்பு. இவர் ராஸ்பிகாரி கோஷன் கொடுத்துருக்காங்க, அது கிடையாது. ராஸ்பிகாரி கோஷன் 1945லே பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த KM கரியப்பா, அதாவது ஃபர்ஸ்ட் கமாண்டர் இன் சீஃப் எப்போனா 1949ல தான் பார்த்தீங்கன்னா இவர் ஃபர்ஸ்ட் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மி அவராக இருக்கார். ஓகேவா? KM கரியப்பா இருக்கார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், who was the founder of the Mauryan Empire? மௌரியன் எம்பையரை வந்து ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னா இது சந்திரகுப்த மௌரியா தான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு முன்னாடி நந்தா டைனஸ்டி இருந்திருக்கு. அந்த நந்தா டைனஸ்டியோடைய லாஸ்ட் ரூலர் இருக்காரு பார்த்தீங்களா, அதாவது நந்தா டைனஸ்டியோடைய லாஸ்ட் ரூலர் யாருன்னா தனநந்தா. இந்த டைனஸ்டியை தான் என்ன பண்ணுறாங்கன்னா சந்திரகுப்த மௌரியாவுடைய படை இருக்கு பார்த்தீங்களா, இவருடைய மென்டார், அதாவது இவருடைய ஒரு டியூட்டர் வந்து கௌட்டில்யா, அதாவது சாணக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அவருடைய அட்வைஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த சந்திரகுப்த மௌரிய தலைமையிலான படை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நந்தா டைனஸ்டியை ஓவர் த்ரோன் பண்ணி மௌரியன் டைனஸ்டியை ஒன்றை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த மௌரியன் டைனஸ்டி வந்து எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 321 BC அப்போ தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சந்திரகுப்த மௌரியா பார்த்தீங்கன்னா எந்த ரிலீஜியனை வந்து அடாப்ட் பண்ணுறாருன்னா ஜெயினிசம். ஓகேவா? சந்திரகுப்த மௌரியாவுடைய பையன் யார் அப்படின்னா இவர் தான் அவருடைய பையன் பிந்துசாரா. ஓகேவா? சந்திரகுப்த மௌரியாவுடைய பையன் தான் பார்த்தீங்கன்னா பிந்துசாரா. அதே மாதிரி இந்த சந்திரகுப்த மௌரியாவுடைய மென்டார், இதுவும் கேட்பாங்க, மென்டார் இல்லை டீச்சர் இந்த மாதிரி எதனாலும் கேட்கலாம். இது யாருன்னா கௌட்டில்யா. கௌட்டில்யா எழுதின ஒரு புக்கு தான் ஃபேமஸான புக்கு அர்த்த சாஸ்திரா. இந்த அர்த்த சாஸ்திரா புக்கை எழுதின இந்த கௌட்டில்யா தான் இவரை சந்திரகுப்த மௌரியாவுடைய டீச்சராக இருந்தார், அதாவது டியூட்டராக இருந்திருக்காரு. இதோடைய இப்போ அந்த மௌரியன் எம்பையரை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களா, அதோடைய கேபிட்டல் என்னவா இருந்துச்சு அப்படின்னா பாடலிபுத்ரா தான் கேபிட்டலாக இருந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி ஸோ இவர் வந்து ஜெயினிசம் தான் வந்து ஃபாலோ பண்ணாருன்னு சொன்னோமா. இவர் வந்து சந்திரகுப்த மௌரியா வந்து இவருடைய கடைசி நாளை வந்து எங்கே ஸ்பெண்ட் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவர் வந்து இவருடைய கடைசி நாட்களை வந்து எங்கே ஸ்பெண்ட் பண்ணாரு அப்படின்னா எங்க அப்படின்னா ஸ்ரவணபெலகுடா. ஓகேவா? கர்நாடகாவில் இருக்கு. அதே மாதிரி ஸோ இவர் வந்து
இவருடைய கடைசி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சரவண கூட தான் ஸ்பெண்ட் பண்ணாருன்னு சொன்னோம். அதே மாதிரி இவர் ஜெயினிசம் ஃபாலோ பண்ணுறனால இந்த என்ன சொல்கிறது ஃபாஸ்டிங் இருந்து சாவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து கடைசி நாட்களில் வந்து இங்கே சரவண கூட தான் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அதோடைய நேம் என்னன்றதை கேட்பாங்க. சலிகண்ணா, அதாவது சலிகண்ணா அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபாஸ்டிங் இன்டு டெத். ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோடைய முக்கியமான பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, விச் பிரதிகாரா ரூலர்ஸ் சக்சஸ்ஃபுல்லி ரிப்பல்டு அரப் இன்வேஷன் இன் த நார்த் வெஸ்டர்ன் இந்தியா. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நார்த் வெஸ்டர்ன் இந்தியாவில் எந்த பிரதிகாரா ரூலர்ஸ் வந்து ஸோ அரப் இன்வேஷனை வந்து தடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது யார் அப்படின்னா நாகபட்டா 1. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே நாகபட்டா 1 இருக்காரு பார்த்தீங்களா, இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரதிகாரா டைனஸ்டியோடைய ஃபவுண்டர். ஓகேவா? இது முக்கியம். ஃபவுண்டர் ஆஃப் பிரதிகாரா டைனஸ்டி. ஓகேவா? அதே மாதிரி ஸோ மற்ற ஆப்ஷனில் உள்ளதையும் பார்ப்போம். அடுத்த ஆப்ஷன் டி, வட்சராஜான்றவர் தான் பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த இதுவும் கேட்பாங்க. இப்போ இதில் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா அந்த அரப் இன்வேஷன் நடக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரிப்பல் பண்ணது வந்து எந்த பிரதிகாரன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வட்சராஜான்றவர் பார்த்தீங்கன்னா ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள் நடக்குது பார்த்தீங்களா, அதில் மெயினாக இவர் ஆக்டிவாக இருந்திருக்காரு. ஓகேவா? இதுவும் கேட்பாங்க. ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள், இது நான் முன்னாடியே அந்த அனாலிசிஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இந்த ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள் வந்து யாருக்கும் மெயினாக நடக்கும் அப்படின்றதுனா ட்ரைனாலே மூணு பேருக்கு இடையில நடக்குது. யாருன்னா பாலாஸ், அதே மாதிரி பிரதிகாராஸ், அதுக்கப்புறம் ராஷ்டிரகூட்டாஸ். இவங்க 3 பேருக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு போர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள்ன்றது. அதாவது இது எதுக்காகனா கன்னூஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கன்னூஜை வந்து கண்ட்ரோல் பண்ணும், அதை வந்து நம்ம வந்து ஆக்குப்பை பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இவங்க 3 பேருக்கு இடையில வந்து சண்டை நடக்குது. ஓகேவா? இதுவும் கேட்பாங்க. இந்த ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள் டு கண்ட்ரோல் ஓவர்னு கொடுத்துட்டு எது அப்படின்னு கேட்பாங்க. எதுக்காக அப்படின்ட்டு, இது கன்னூஜுக்காக. ஓகேவா? இந்த கன்னூஜை வந்து கைப்பற்றணும், அதை கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக தான் இவங்க 3 பேருக்கு இடையில நடக்குது. அதில் வந்து இவர் பிரதிகாராஸ் இருக்காரு பார்த்தீங்களா, இந்த பிரதிகாராஸ்ல யார் வந்து மெயினாக வந்து இவர் வந்து ரூல் பண்ற ஐ மீன் தலைமை தாங்கி கொண்டு போறாருன்னா இந்த வட்சராஜான்றவர் தான் அதில் ஆக்டிவேட்டாக இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிஹிர் போஜா, இந்த போஜான்றவர் பார்த்தீங்கன்னா இந்த பிரதிகாரா டைனஸ்டிலே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ரூலர். ஓகேவா? இந்த மிஹிர போஜா இல்லைன்னா போஜா 1 சொல்லுவாங்க. இவர் மெயினாக பார்த்தீங்கன்னா இவரோட பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரதிகாரா டைனஸ்டி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பெங்கால் அண்ட் டெக்கான் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஓகேவா? இதுவும் கேட்கலாம். எக்ஸ்பேண்டட் யாரோட பீரியட்ல வந்து இந்த பிரதிகாரா டைனஸ்டி வந்து பெங்கால் அண்ட் டெக்கான் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னு கேட்கலாம். யாருன்னா மிஹிர போஜா. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ இங்க அடுத்து இந்த ராஜ்யபாலான்றவர் பார்த்தீங்கன்னா இவர் முகமது கஜினினால தோக்கப்படுறாரு. ஓகேவா? அதாவது defeated by முகமது கஜினி. இந்த முகமது கஜினினால பார்த்தீங்கன்னா இவர் வந்து வீழ்த்தப்படுறாரு. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா முகமது கஜினால் இவர் வீழ்த்தப்படவும் இந்த இதோட பார்த்தீங்கன்னா இந்த பிரதிகாரா எம்பரர் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வருது. ஓகேவா? டிக்ளைன் ஆகுது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். Which among the following is related to the பரக்ரம் திவாஸ்? பரக்ரம் திவாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா
இந்த கீழே உள்ள 4 பேர்ல யாரை வந்து இது ரிலேட் பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பரக்ரம் திவாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெயினா இது சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இவருடைய பர்த் ஆனிவர்சரி. இவருடைய சுபாஷ் சந்திர போஸுடைய பர்த் ஆனிவர்சரி தான் பார்த்தீங்கன்னா பரக்ரம் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இவரோட எப்போ பிறந்தார் அப்படின்னா 23 ஜான்வரி. ஓகேவா. அதாவது இந்த பரக்ரம் திவாஸ் வந்து எந்த டேட்ல வரும் அப்படின்னா 23 ஜான்வரியில வரும். ஓகேவா. அதே மாதிரி ஸோ பகத்சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஷஹீத் திவாஸ். ஷஹீத் திவாஸ்ன்றது என்னன்னா இது எப்போ வரும் அப்படின்னா 23 மார்ச். 23 மார்ச்சை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஷஹீத் திவாஸ். அதாவது பகத்சிங்கை தூக்கில் வந்து போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த தூக்கில் போட்டதுக்கான தினம். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஷஹீத் திவாஸ்ன்றதை சொல்லுவாங்க. ஓகேவா. ஓகே. அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல், அதுவும் முக்கியமான ஒன்று. வல்லபாய் பட்டேல் இவருக்கு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ். ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ் அதாவது இவர் பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யுனைட் பண்ணுறது, அதாவது ஒன்றிணைக்கிறதுல பார்த்தீங்கன்னா இவரோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால இது நேஷ்னல் யூனிட்டி டே. அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ வருது அப்படின்னா 31 அக்டோபர். ஓகேவா. இது மெயினான ஒன்று. இது எப்படி கேட்பாங்கன்னா ஸோ இதில் இந்த நேஷ்னல் யூனிட்டி டேயில் பார்த்தீங்கன்னா இந்த நாலு பேரை கொடுத்துட்டு இது வந்து யாரை வந்து இது ரிலேட் பண்ண ஒன்று அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இதை மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் which dynasty was founded by the தண்டி துர்கா. தண்டி துர்கா வந்து ஃபவுண்ட் பண்ண டைனஸ்டி என்ன டைனஸ்டி அப்படின்னு கேட்குறாங்க. தண்டி துர்கா இவர் ஃபவுண்ட் பண்ண டைனஸ்டி தான் பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூட்டா டைனஸ்டி தான் இவர் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா. ஓகே. ஸோ இந்த ராஷ்டிரகூட்டா டைனஸ்டி பார்த்தீங்கன்னா ஓகே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் வந்து யாரை வந்து தோக்கடிச்சு இந்த ராஷ்டிரகூட்டா டைனஸ்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணார் அப்படின்னா இந்த தண்டி துர்கா வந்து கீர்த்திவர்மன் 2 கீர்த்திவர்மன் 2 இருக்காருல்ல, அவரை வந்து தோக்கடிச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த ராஷ்டிரகூட்டா டைனஸ்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. இந்த ராஷ்டிரகூட்டா டைனஸ்டி வந்து எந்த ரீஜனில் இருக்குது அப்படின்றத கேட்பாங்க. இந்த ராஷ்டிரகூட்டா டைனஸ்டி வந்து டெக்கான் ரீஜனில் இருக்குது. ஓகேவா. டெக்கான் ரீஜனில் இருக்குது. அதே மாதிரி இதோடைய கேபிட்டல் ரொம்ப முக்கியம். மான்யகெட்டா. இதோடைய கேபிட்டல் மான்யகெட்டா. ஓகேவா. இது முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலா டைனஸ்டி. இந்த பாலா டைனஸ்டியை பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் பண்ணது யாரு அப்படின்னா கோபாலா. ஓகேவா. கோபாலா எங்க அப்படின்னா பெங்கால்ல. ஓகேவா. இந்த ரீஜனும் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எந்த ரீஜனை கேட்பாங்க இவங்க ஆட்சி பண்ணது. ராஷ்டிரகூட்டா வந்து எந்த ரீஜனில் ஆட்சி பண்ணாங்கன்னு கேட்பாங்க, டெக்கான் ரீஜன். பாலா டைனஸ்டி வந்து பெங்கால் ரீஜன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலா டைனஸ்டி. சோலா டைனஸ்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணது யாரு அப்படின்னா விஜயலாயா. விஜயலாயா சோலான்றவர் தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபவுண்ட் பண்ணாரு. பிரதிகாரா டைனஸ்டி ஸோ முன்னாடியே பார்த்தோம். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போகலாம். நேம் த இந்தியன் போர்ட் தட் இஸ் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் த அயன் ஓர். லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் த அயன் ஓர் இது வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஓகே. லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் த அயன் ஓர் மர்முகவ் போர்ட்.
மர்முகவ் போர்ட் தான் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் த அயர்ன் ஓர். இதை தான் அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது. இது எங்கே இருக்குது அப்படின்னா இது கோவாவில் இருக்குது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த பாரடி போர்ட் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசாவில் இருக்குது. அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ். இந்த விசாகப்பட்டினம் போர்ட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஃபேக்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த விசாகப்பட்டினம் போர்ட் தான் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் போர்ட் ஆன் ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. ஈஸ்ட் கோஸ்ட், இந்தியாவுடைய ஈஸ்ட் கோஸ்ட்லேயே லார்ஜஸ்ட் போர்ட் எது அப்படின்னா இந்த விசாகப்பட்டினம் போர்ட் தான். ஓகேவா. ஓகே, சென்னை போர்ட் தெரியும், தமிழ்நாடு. அடுத்தது 8th கொஸ்டின். Which union territory has the highest population density as per the census 2011? ஸோ இது பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து இருக்குது. சென்சஸ் ரிலேட்டடான கொஷின்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சோங்க. இது எல்லா எக்ஸாம்லையும் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஓகேவா. அடுத்து which of the following river forms the delta along the eastern coastal plains? ஸோ ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸில் டெல்டா ஃபார்ம் பண்ணக்கூடிய ரிவர் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸில் ஃப்ளோ ஆகிற ரிவர்லாம் எது எதுன்றதை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸ்லாம் எது அப்படின்னா கிருஷ்ணா, அடுத்தது காவேரி, மகாநதி, அதுக்கப்புறம் கோதாவரி. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸில் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸ். ஓகேவா. இதில் மெயினாக ஸோ ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெல்டாவை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா. இது எல்லாமே ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் டெல்டா. அதே மாதிரி வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே எதை ஃபார்ம் பண்ணுன்னா எஸ்சுவரிஸ். ஓகேவா. ஸோ ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் எல்லாமே டெல்டா ஃபார்ம் பண்ணும், வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்சுவரிஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் எது அப்படின்னா இங்கே கோதாவரி இருக்குது. ஸோ கோதாவரி தான் பார்த்தீங்கன்னா இது கரெக்டான ஆன்சர். கோதாவரி பார்த்தீங்கன்னா டெல்டாவை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். ஓகேவா. ஓகே. ஸோ இந்த மித்த மூணும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமானது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெல்டா. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெல்டா இது என்ன அப்படின்றதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெல்டா என்ன டெல்டா, அது எங்கே இருக்குது அப்படின்றதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. அடுத்தது விச் ஷேப் டஸ் எ பாப்புலேஷன் பிரமிட் டேக் எ ரேப்பிட்லி growth பாப்புலேஷன். ஸோ இது வந்து என்ன, அதாவது எது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஷேப்பு, சர்க்குலர் ஷேப்பா, ட்ரையாங்குலர் ஷேப்பா, அதே மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாப்புலேஷன் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து பிரமிடில் 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அது என்னன்னா ட்ரையாங்குலர் ஷேப்பு, ரெக்டாங்குலர் ஷேப்பு, அதே மாதிரி இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஷேப்புன்னு. இங்கே சர்க்குலர் ஷேப்புன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேவா. ஸோ இது வந்து சும்மா குழப்பறதுக்காக கொடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ஒன்று. இது ட்ரையாங்குலர் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து ரேப்பிடாக க்ரோத் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ட்ரையாங்குலர் பிரமிடில் மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது ஹையஸ்ட் பர்த் ரேட்டு, யங் பாப்புலேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகமாக ரேப்பிடாக க்ரோ ஆச்சு அப்படின்னா அதை வந்து ட்ரையாங்குலர் பிரமிடில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெக்டாங்குலர் பிரமிடை பொறுத்த வரைக்கும், அதாவது ட்ரையாங்குலர் பிரமிடு இது மேல இருந்து கீழே. ஓகேவா. ஸோ இது வந்து ஹையஸ்ட் ரேப்பிடாக க்ரோத் ஆச்சுன்னா இது என்ன ஆகுது, கீழே வர வர அப்படியே பெருசாயிட்டே போதா. ஓகேவா. ஸோ இன்வெர்டட் ட்ரையாங்கிள் அப்படின்னா
இது அப்படியே கவுத்துற மாதிரி இருக்கும். ஸோ இன்வெர்டட் ட்ரையாங்கிள்ன்றது பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வர வர என்ன ஆகுது, இது குறைஞ்சிக்கிட்டே போகுதா, அப்போ என்ன ஆகும், இதோடைய பாப்புலேஷன் என்ன ஆகுது, டிக்ளைன் ஆகுது. ஓகேவா, பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா இன்வெர்டட் பிரமிடு, ஓகேவா, பாப்புலேஷன் கூடிக்கிட்டே போச்சுன்னா அது ட்ரையாங்குலர் பிரமிடு. ரெக்டாங்குலர் பிரமிடுன்றது ஒரு ஸ்டேபிள் பாப்புலேஷன், அதாவது பேலன்ஸ்டாக போச்சுன்னா அது வந்து ரெக்டாங்குலர் பிரமிடு. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே கேட்குறது பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, ரேபிட் க்ரோத்துன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ ரேபிட் க்ரோத்துன்றது பார்த்தீங்கன்னா என்ன வரும், இது ட்ரையாங்குலர் ஷேப்பா தான் இருக்கும். ஓகேவா, ஓகே. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். which of the following plateaus is located in the north eastern part of India? சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு மேப் ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ல பாத்தீங்கன்னா என்ன பிளாட்டியூஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில்லாங் பிளாட்டியூஸ் இதுதான் பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. ஓகேவா, நார்த் ஈஸ்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சில்லாங் பிளாட்டியூ. அதே மாதிரி இந்த பிளாட்டியூ என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இது எங்க இருக்குன்னா மேகாலயா பிளாட்டியூஸ்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி ஸோ இந்த பிளாட்டியூஸ் இது எங்க இருக்கு அப்படின்னா மெயினா ஒன் ஆஃப் த ரெய்னியஸ்ட் ரீஜன். ஸோ மேகாலயாவில் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மழை வந்து அதிகமாக பெய்யக்கூடிய ரீஜன். இந்த மாவ் சிண்ட்ரம் அதே மாதிரி சிரபுஞ்சி இருக்கு பார்த்தீங்களா, சிரபுஞ்சி, இந்த ரீஜன்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டியூஸ் இருக்கு. ஓகேவா, இதெல்லாம் கேட்பாங்க. எதுக்கு இதெல்லாம் எழுதுனேன்னா, ஸோ அதாவது இந்த ரெய்னஸ்ட் ரீஜன் இருக்கு பார்த்தீங்களா, இது எந்த பிளாட்டியூக்கு பக்கத்தில் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அது மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சிலாங் பிளாட்டியூ பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் இருக்கு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெவி ரெயின்ஃபால் வரக்கூடிய ஒரு ரீஜன் இது. ஓகேவா, இது மெயினான ஒன்று. அதே மாதிரி இந்த பிளாட்டியூஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது எதெல்லாம் சரவுண்ட் பண்ணி இருக்கு அப்படின்றத கேட்பாங்க. இதை சுற்றி என்னென்னலாம் இருக்கு அப்படின்ட்டு. அதாவது it is bounded by காரோ ஹில்ஸ், அதுக்கப்புறம் காசி ஹில்ஸ், அதுக்கப்புறம் ஜைன்டியா ஹில்ஸ். இந்த 3 ஹில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டியூவை சுற்றி சரவுண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஸோ இதில் இந்த காரோ ஹில்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைட்லையும், காசி ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சைட்லையும், அதே மாதிரி ஜைன்டியா ஹில்ஸ்ன்றது ஈஸ்ட் சைட்லையும் இதை பவுண்ட் பண்ணி இருக்கு. ஓகேவா, ஸோ இது முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மால்வா பிளாட்டியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் இந்தியா. இந்த இதில் பார்த்தாலே தெரியும், இதை ஒரு மேப்பாக நீங்கள் அசியூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது சென்ட்ரல் இந்தியாவில் இருக்குது. ஓகேவா, ஸோ மால்வா பிளாட்டியூ சென்ட்ரல் இந்தியா எங்கே அப்படின்னா மத்திய பிரதேஷ். இந்த மால்வா பிளாட்டியூ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, மத்திய பிரதேஷ். ஓகேவா, அதுக்கப்புறம் டெக்கான் பிளாட்டியூ எங்க இருக்கு பார்த்தாலே தெரியுது, சவுத் இந்தியாவில் இருக்கு. ஓகேவா, ஸோ டெக்கானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா, சதர்ன் இந்தியாவில் இருக்கு. அதே மாதிரி பெட்வீன் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் இடையில உள்ள பிளாட்டியூ என்ன பிளாட்டியூன்னு கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ், இது ரெண்டுக்கு இடையில உள்ள பிளாட்டியூ எது அப்படின்னா டெக்கான் பிளாட்டியூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் எங்க இருக்கு அப்படின்னா ஈஸ்ட் சைடு. ஓகேவா, இது வந்து ஈஸ்டர்ன் இந்தியாவில் இருக்கு சோட்டா நாக்பூர். பர்டிகுலரா ஜார்க்கண்ட்,
சத்தீஸ்கர், ஒடிசா அந்த ரீஜனை தான் சுற்றி இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ வந்து அந்த ரீஜனில் தான் இருக்குது. ஓகேவா. ஸோ சோட்டா நாக்பூர் வந்து ஈஸ்டர்ன் இந்தியா, டெக்கான் வந்து சவுத் இந்தியா, அதே மாதிரி மால்வா வந்து சென்ட்ரல் இந்தியா, அடுத்து சில்லாங் அது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட். ஸோ நார்த் ஈஸ்ட் அதாவது மேகாலயா பிளாட்டியூன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா. இதை மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், what is the largest island of India in terms of area? Largest island of India in terms of area ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஏரியா வைஸ் பார்க்கும்போது லார்ஜஸ்ட் ஐலாண்டு இந்தியாவில் எது அப்படின்ட்டு கிரேட் நிக்கோபார் ஐலாண்டு தான் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஐலாண்ட் இன் இந்தியா. ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ இந்த கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிரேட் நிக்கோபார் ஐலாண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஸோ சதன் மோஸ்ட் பாயிண்ட் அது வந்து அங்கே தான் இருக்குது. இது ஒரு முக்கியமானது. சதன் மோஸ்ட் பாயிண்ட் வந்து இந்தியாவில் என்ன பாயிண்ட் அப்படின்னா இந்திரா பாயிண்ட். ஸோ இந்த இந்திரா பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கிரேட் நிக்கோபார் ஐலாண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்திரா பாயிண்ட் வந்து இருக்குது. ஓகேவா. அதே மாதிரி ஸோ இங்கே இந்த ஆப்ஷன் டி மஜுலி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மஜுலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிவர் ஐலாண்டு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிவர் ஐலாண்டு என்னது அப்படின்னா மஜுலி தான். ஓகேவா. இது எந்த ரிவர் மேலே இருக்குது அப்படின்னா அதுவும் கேட்பாங்க. மஜுலி பிரம்மபுத்திரா ரிவரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிவர் ஐலாண்ட் வந்து இருக்குது. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், அலக்நந்தா ரிவர்ஸ் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த அலக்நந்தா ரிவர் வந்து எங்கே வந்து ஒரிஜினேட் ஆகுது அப்படின்ட்டு சட்டோபந்த் கிளேசியரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அலக்நந்தா ரிவர் வந்து ஒரிஜினேட் ஆகுது. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த அலக்நந்தா ரிவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே வந்து மெயினாக வந்து இருக்குது அப்படின்னா பத்ரிநாத் இருக்குது பார்த்தீங்களா, உத்தரகாண்டில் உள்ள பத்ரிநாத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அலக்நந்தா ரிவர் வந்து ஒரிஜினேட் ஆகுது. அதே மாதிரி இந்த அலக்நந்தா ரிவருடைய ட்ரைபுட்ரீஸ் வந்து மெயினாக வந்து கேட்பாங்க. ஓகேவா. ஸோ ட்ரைபுட்ரீஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதோடைய ட்ரைபுட்ரீஸ் என்னென்ன அப்படின்னா மண்டாகினி, அதுக்கப்புறம் நண்டாகினி, அப்புறம் பிண்டார், and then தௌலி கங்கா. ஓகேவா. அடுத்தது பார்ப்போம். இந்த ஜெமு கிளேசியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா சிக்கிமில் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த கிளேசியருக்கு சோர்ஸ் எந்த ரிவர்லேருந்து கிடைக்கிது அப்படின்னா டீஸ்டா ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீஸ்டா ரிவரில் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஸோ இதோடைய சோர்ஸு இந்த கிளேசியருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீஸ்டா ரிவர். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா சோர்ஸு. அதுக்கப்புறம் மிலம் கிளேசியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னா உத்தரகாண்ட். ஸோ சட்டோபந்த் கிளேசியர் பார்த்தீங்கன்னா எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னா அலக்நந்தா ரிவர் வந்து எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னா சட்டோபந்த் கிளேசியர்லேருந்து ஒரிஜினேட் ஆகுது. அதே மாதிரி ஜெமு கிளேசியர் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா சிக்கிமில் இருக்குது. ஸோ இதோடைய ஜெமு கிளேசியரோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா டீஸ்டா ரிவரு. ஓகேவா. ஸோ ஜெமு கிளேசியரோட சோர்ஸ் கிடையாது,
டீ ஸ்டார் ரிவருடைய சோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கிளேசியர். கிளேசியர்ல இருந்தால் ரிவர் ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த டீ ஸ்டார் ரிவருடைய சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெமு கிளேசியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கங்கோத்ரி கிளேசியர். கங்கோத்ரி கிளேசியர் இது பார்த்தீங்கன்னா எந்த ரிவருடைய சோர்ஸ் அப்படின்னா பாகிரதி ரிவர். பாகிரதி ரிவர் இதோடைய சோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த கங்கோத்ரி கிளேசியர். ஓகேவா. ஸோ இந்த ரிவர்ஸு அதே மாதிரி டேம்ஸு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ட்ரிபியூட்டரிஸ் இதெல்லாம் மெயினாக கேட்கக்கூடிய ஒன்று. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா த ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இன் இந்தியா கெட்ஸ் ரெக்கார்டட் இன் காசி அண்ட் ஜைன்டின்யா ஹில்ஸ். இன் விச் ஸ்டேட் வில் யூ ஃபைண்ட் தீஸ் ஹில்ஸ்? இப்போ தான் சொன்னேன். அதே இது பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேவா. இது ரீசெண்டாக நடந்த எக்ஸாமுடைய இதில் கொஷின்ஸில் இருந்தால் ஸோ அந்த எக்ஸாமில் இருந்தால் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எடுத்திருந்தேன். ஓகேவா. ஸோ இது கேட்பாங்கன்றதா சொல்லியிருந்தேன். பார்த்தா அடுத்த கொஸ்டின்லேயே வச்சுருக்காங்க. இது என்னதுன்னா மேகாலயா. ஓகேவா. ஹையஸ்ட் ரெயின்ஃபால் எங்கே நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மேகாலயாவில் தான். ஓகேவா. ஸோ சிரபுஞ்சி, மாவோ சின்ரம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த சில்லாங் பிளாட்டியூ அங்கே அந்த ரீஜனில் தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லை. ஓகேவா. அந்த சில்லாங் பிளாட்டியூ சரௌண்ட் பண்ணி என்னென்ன இதெல்லாம் ஹில்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லை. காசி அதே மாதிரி கரோ ஹில்ஸு ஜைன்டின்யா ஹில்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது எங்கே அப்படின்னா மேகாலயாவில் தான். ஓகேவா. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ சப்ஜெக்ட் அண்டர் த ஸ்டேட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்டில் வரக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு. ஓகேவா. ஸோ இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த 7th ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு இதெல்லாம் வந்து எந்த ஷெடியூலில் வரும் அப்படின்னா 7th ஷெடியூல். இந்த 7th ஷெடியூலில் தான் பார்த்தீங்கன்னா அதிகார பகிர்வை பற்றி பேசுது. ஓகேவா. ஸோ இதில் யூனியனுக்கும் சென்டருக்கும் உண்டான அதிகார பகிர்வை வந்து சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த 7th ஷெடியூலில். இதில் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. யூனியன் அதாவது சென்டரில் என்னென்ன அதிகாரம்லாம் இருக்குது, ஸ்டேட்டுக்கு என்னென்ன அதிகாரம்லாம் இருக்கும், ரெண்டுக்கும் சேர்ந்து என்னென்னலாம் வந்து லெஜிஸ்லேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதில் வந்து 4 ஆப்ஷனில் எது வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். ஆப்ஷன் ஏ பேங்கிங்கு. ஸோ பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து யூனியன் லிஸ்ட்டு. ஓகேவா. பப்ளிக் ஆர்டர் இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டு. டிஃபென்ஸு அது பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட்டு. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வர்றது எது அப்படின்னா பப்ளிக் ஆர்டர் தான் வருது. ஓகேவா. இதில் ஒரு சில முக்கியமானதெல்லாம் நான் நோட் பண்ணுறேன், அதை எழுதுறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஓகேவா. யூனியன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே முக்கியமானது டிஃபென்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பேங்கிங்கு, அதுக்கப்புறம் ரயில்வேஸ், அப்புறம் ஃபாரின் அஃபேர்ஸ், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக எதில் வரும்னா யூனியன் லிஸ்ட்டில் வரும். ஸ்டேட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போலீஸ். ஸோ இப்போ தமிழ்நாடை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் போலீஸ் வந்து யாரோடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா ஒரு ஸ்டேட்டோடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஓகேவா. பப்ளிக் ஆர்டர், அப்புறம் பப்ளிக் ஹெல்த்து, அக்ரிகல்ச்சர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதில் வரும் அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும். கன்கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போத் யூனியன் அண்டு ஸ்டேட் கேன் லெஜிஸ்லேட். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் அப்படின்றது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அடிக்கடி கேட்பாங்க இது எதில் வரும் அப்படின்ட்டு. எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டு, மேரேஜ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதில் வரும்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரும். ஓகேவா. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டை வந்து எத்தனை இருந்துச்சு அப்படின்னா இதில் முக்கியமானது 47 இருந்தது. ஓகேவா. இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னா 52 இருக்குது. ஓகேவா. ஸோ 5 கன்கரண்ட் லிஸ்ட்டு ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. அதாவது அந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் 5 வந்து எடுத்து
இங்க கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து 5 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா எந்த அமெண்ட்மெண்ட் படி வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி தான் பார்த்தீங்கன்னா இந்த 5 லிஸ்ட்டை வந்து ஸ்டேட்ல இருந்து எடுத்து 5 சப்ஜெக்ட் வந்து ஸ்டேட்ல இருந்து எடுத்து கன்கரண்ட்ல கொடுத்துருக்காங்க. இது முக்கியமானது. ஓகேவா? ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டில் 5 லிஸ்ட்டை ஆட் பண்ணது வந்து 5 சப்ஜெக்ட் ஆட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அப்படின்னு கேட்பாங்க. அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 46 படி. ஓகேவா? அடுத்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் எ பார்ட் ஆஃப் விச் பிரான்ச் ஆஃப் த கவர்மெண்ட்? லெஜிஸ்லேட்டிவ் ஒன்லி, எக்ஸிக்யூட்டிவ் ஒன்லி, ஜுடிஷியல் ஒன்லி, போத் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ஒன்லி கிடையாது, லெஜிஸ்லேட்டிவ்ல இருக்காரு. ஓகேவா? அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஒன்லி, எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு. ஓகேவா? ஜுடிஷியல் கண்டிப்பா கிடையவே கிடையாது. போத் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வைஸ் பிரசிடென்ட். ஓகேவா? பிரசிடென்ட் வந்து அதாவது இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டின் 2வது குடிமகன். ஓகேவா? ஸோ இதில் பிரசிடென்ட் வந்து இல்லாத டைம் பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டாக வந்து ஆக்ட் ஆவார். ஓகேவா? பிரசிடென்ட் வந்து ஒரு ஆப்சண்ட் ஆன டைம் இல்லை வந்து அவர் ஏதாவது டெத்தோ இல்லை ரிசைன் பண்ணிட்டாரோ இல்லை வந்து இம்பீச்மெண்ட் பண்ணாங்களோ ஏதோ ஒன்று பிரசிடென்ட் வந்து இல்லாத டைம் இவர் வைஸ் பிரசிடென்ட் தான் பிரசிடென்ட் ஆக்ட் ஆவார். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்ல இவரோட பங்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ்ல இவரோட பங்கு எப்படி இருக்கு அப்படின்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. ராஜ்யசபால வைஸ் பிரசிடென்ட் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அஃபிஷியோ சேர்மனா இருக்காரு. ஓகேவா? ஸோ அங்க இவருடைய பங்கு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ்ல இருக்கிறனால இவர் போத் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவா வருவாரு. ஓகேவா? அடுத்தது which of the following pairs is correctly matched with respect to the schedules of the Indian Constitution? ஸோ இந்த 4 ஷெடியூல் உங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சாதான் இதோடைய ஆப்ஷன் நீங்கள் கரெக்டாக அடிக்க முடியும். ஓகே, அது என்னன்னு பார்க்கலாம். 11th ஷெடியூல் எதை பற்றி சொல்லுதுன்னா பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பஞ்சாயத். கரெக்ட் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட். 12th ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11th ஷெடியூல் பஞ்சாயத்தை பற்றி பேசுவோம். 12th ஷெடியூல் வந்து பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த முனிசிபாலிட்டிஸை பற்றி பேசுவோம். ஓகேவா? அந்த கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா? 11th ஷெடியூல் பஞ்சாயத்து, 12th ஷெடியூல் வந்து முனிசிபாலிட்டி, 10th ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஓகேவா? 1985ல கொண்டாந்தது. ஓகேவா? கட்சி தாவுதல் தடை சட்டம். ஓகேவா? ஸோ இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது படி தான் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 10th ஷெடியூல் படி தான் பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக கேட்பாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏ, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பிஸ் எம்எல்ஏ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா அதாவது இந்த ஒரு இது 1985ல இந்த 10th ஷெடியூல் படி தான் பார்த்தீங்கன்னா இவரை டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து 9th ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அலோகேஷன் ஆஃப் த பவர் இங்கே இருக்கு. 9th ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் த ஜுடிஷியல் ரிவ்யூல இருந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதை பார்த்தீங்கன்னா எந்த ஷெடியூல வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா 9th ஷெடியூல்ல வச்சிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இதுல இந்த 12th ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 11th ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஆடட் பை 73rd அமெண்ட்மெண்ட், 73வது அமெண்ட்மெண்ட் படி தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆட் பண்றாங்க. அதே மாதிரி இந்த 11th ஷெடியூல் இருக்கு பாத்தீங்களா, இதுல எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. முக்கியமா 29 சப்ஜெக்ட் இருக்கு. ஓகேவா? அதாவது பஞ்சாயத்து ரிலேட்டடா உள்ள சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா 29 சப்ஜெக்ட் இருக்கு. இதை 73வது அமெண்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இதை வந்து ஆட் பண்றாங்க. அடுத்து 12th ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது 74வது அமெண்ட்மெண்ட். ஓகேவா? 74 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. ஓகேவா? ஸோ இதே மாதிரி அங்கே பஞ்சாயத்தில் எப்படி 29 சப்ஜெக்ட் அதாவது 11th ஷெடியூலில் எப்படி 29 சப்ஜெக்ட் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இங்கே முனிசிபாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை சப்ஜெக்ட் அப்படின்னா 18 சப்ஜெக்ட் இருக்கு. ஓகேவா? அடுத்து 10th ஷெடியூல் இது சொல்லிட்டேன், ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஸோ அதே மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்பி அண்ட் எம்எல்ஏஸ் வந்து இந்த 10th ஷெடியூலில் தான் வந்து இருக்கு. அதே மாதிரி 9th ஷெடியூல் இது ரொம்ப முக்கியமானது. இந்த 9th ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து எந்த அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கூட கேட்பாங்க. முத அமெண்ட்மெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1951.
1951 தான் பார்த்தீங்கன்னா முதல் அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் படி தான் 9th ஷெட்யூல் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிஷன் இஸ் நாட் எ ஸ்டாச்சுட்டரி பாடி இன் இந்தியா? ஸ்டாச்சுட்டரி பாடியோடைய லிஸ்ட் எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்கேன், இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமானது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஆக்ட் படி இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்றது ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க. அதனால தான் இதை டேப்லெட் கலமாக போட்டு கொடுத்துருக்கேன், இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இது பார்த்தீங்கன்னா எந்த ஆக்ட் படி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்றது கேட்பாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 படி இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இது வந்து எந்த ஆக்ட் படினா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஆக்ட் 1990. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து எந்த ஆக்ட் படினா 2003 அந்த அதில் கொண்டு வந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் ஆக்ட் படி வந்து இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், அது வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ரொம்ப முக்கியமானது. 2005 கொண்டு வந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி தான் இந்த கமிஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்து நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் ரொம்ப முக்கியமானது. இது 2-3 டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக உள்ளதுலேயே. ஓகேவா? நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் கிரீன் ட்ரிபுனல் ஆக்ட் 2010 படி பார்த்தீங்கன்னா இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸ், இது ரொம்ப முக்கியமானது. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இது 2 டைம் கேட்டாங்க. ஓகேவா? நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா எந்த அமெண்ட்மெண்ட் படி வந்து கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. 102வது அமெண்ட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது முக்கியமானது. இப்போ இதில் வந்து எது வந்து ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி பாடி தான், இந்த லிஸ்ட்டில் இல்லை. ஓகே, அடுத்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி பாடி. அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஃபார்மர்ஸ், இது வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், அது ஸ்டாச்சுட்டரி பாடி தான். ஓகே, இதில் நேஷனல் கமிஷன் ஃபார் ஃபார்மர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஸ்டாச்சுட்டரி பாடி. அதே மாதிரி இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 2004 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. யார் தலைமையில் அப்படின்னா அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் யாருன்னா MS சுவாமிநாதன். இந்த MS சுவாமிநாதன்றது பார்த்தீங்கன்னா ஸோ கிரீன் ரெவல்யூஷன், ஃபாதர் ஆஃப் த கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா யாருன்னா MS சுவாமிநாதன் தான். ஓகேவா? ஸோ அவர் தலைமையில் 2004 பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ஃபார்மர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, which schedule of the constitution contains the provision for the disqualification of the legislator? இப்போ தான் நான் சொன்னேன், disqualification of the MPs and MLAs under the anti-defection law 10th ஷெட்யூல். ஓகேவா? இப்போ தான் சொன்னது. இந்த 10th ஷெட்யூல் படி தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டர்ஸ், அதாவது MP MLA வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து இதில் தான் வந்து இந்த 10th ஷெட்யூலில் தான் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது which of the following was the major effect of the 42nd Constitutional Amendment Act? 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சு அது ஒரு மினி கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரி தான் நீங்கள் ஏதோ படித்து வச்சுருப்பீங்க. என்னென்னா பிரியாம்பிள் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி 1-2 தான் தெரியும். ஆனால் இதில் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் நிறையா விஷயம் இருக்குது. அது என்னன்றதெல்லாம் மெயினாக உள்ளதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இங்கே 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா இங்கே லோக்சபா அண்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸோடைய எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, லோக்சபா அண்டு ஸ்டேட் அசம்பிளிஸ், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். இதோடைய டென்யூர் இருக்கு பார்த்தீங்களா, இதோடைய பதவி காலம் இதை வந்து 5 வருஷத்துல இருந்து 6 வருஷமா இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகேவா? இது எந்த அமெண்ட்மெண்ட் படினா இது 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி தான் பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஆப்ஷன் ஏ பாருங்க,
இட் அபாலிஷ்ட். இது வந்து எது வந்து மேஜர் எஃபெக்ட்னு கேட்குறாங்க. இட் அபாலிஷ்ட் த டிபிஎஸ்பி கிடையாது. இட் இன்க்ரீஸ் த டெனூர் ஆஃப் த லோக்சபா அண்ட் இன்ட்ரடியூஸ் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கரெக்ட். ஓகேவா. இட் இன்ட்ரடியூஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபார் த சிட்டிசன் கிடையாது. இட் ரெடியூஸ் த டேர்ம் ஃபார் த லோக்சபா டு 4 years அதுவும் கிடையாது. ஓகேவா. ஏன்னா லோக்சபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட டென்யூரை வந்து 5 வருஷத்துல இருந்து 6 வருஷமா இன்க்ரீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எந்த அமெண்ட்மெண்ட் படி தான்? 42வது அமெண்ட்மெண்ட் படி தான். ஓகேவா. அடுத்து இப்போ லோக்சபாவுடைய டென்யூர் என்ன அப்படின்னா 5 வருஷம் தான். ஓகேவா. ஸோ இதை ரீஸ்டோர் பண்ணியிருக்கு. ஓகேவா. அகைன் ரீஸ்டோர் பண்றாங்க. restore to 5 years. அகைன் 6 வருஷத்துல இருந்து 5 வருஷமா மாத்திட்டாங்க. இது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படின்றது கேட்பாங்க. 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 படி பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துல இருந்த அந்த டென்யூரை 5 வருஷமா மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் 5 வருஷம் தான் இருக்கு. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி தான்? 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்ட் 4A இதில் தான் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மொத்தம் எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இருக்குது அப்படின்னா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. அதில் 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து இந்த 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கடைசியாக ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி கொண்டு வந்தாங்க, அது வந்து 11வது ஃபண்டமெண்டல் டியூட்டி என்னன்றதை அதை ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன் தான் பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள் அமெண்ட்மெண்ட் பண்ணுறது. அதாவது சோசியலிஸ்ட் செக்குலார் இன்டெகிரிட்டி. இந்த வேர்டை வந்து எதில் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா ப்ரியாம்பிளில் வந்து முதல் டைமாக இதை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா. ப்ரியாம்பிளே அமெண்ட்மெண்ட் பண்ண இது பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் அமெண்ட்மெண்ட் பண்ணுது. ஓகேவா. அடுத்து 4வது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொன்று சொன்னேன் ஞாபகம் இருக்கா? இப்போ தான் இது ஒரு 2-3 கொஸ்டினுக்கு முன்னாடி transfer of the 5 subjects from the state list to the concurrent list. 5 சப்ஜெக்டை வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றினது பார்த்தீங்கன்னா 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா. ஸோ இந்த 4 தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு எஃபெக்ட் 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்டில் உள்ளது. ஓகேவா. ஸோ இது மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். In which year were the major economic reforms introduced? Okay, 1991ல தான் மேஜர் எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1988லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு எக்கனாமிக்கில் ஒரு பேரழிவை வந்து சந்திச்சுட்டு வருது. ஸோ நம்ம நிறையா பக்கத்து கண்ட்ரிலேருந்து நிறையா ஒரு இப்போ ஒரு குறுகிய காலத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறையா கடன் வாங்குகிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். அதே மாதிரி அந்த கடனை வந்து திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிலைமையிலையும் இருந்திருக்கும். ஓகேவா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே நரசிம்மராவ் தலைமையில் உள்ள அரசு பிரைம் மினிஸ்டர். ஓகேவா. பிரைம் மினிஸ்டர் PV நரசிம்ம ராவ் இவர் தலைமையில் உள்ள அரசுல ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் யார் அப்படின்னா மன்மோகன் சிங். இந்த மன்மோகன் சிங் என்ன பண்றாரு அப்படின்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது 1991ல பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது LPG அப்படின்ற ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல் அண்டு உலகமயமாக்கல் அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்து ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இதில் உள்ள இந்த எக்கனாமிக் ஒரு டிக்ளைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் சரி பண்ணுறாங்க. ஓகேவா. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 1991ல கொண்டு வந்த மேஜர் எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ். ஓகேவா. ஸோ இந்தியா பெருமளவில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைந்ததை வந்து இது இந்த LPG மூலமாக பார்த்தீங்கன்னா முன்னேற்றினாங்க. ஓகேவா. கொஞ்சம் மேலே கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா இந்த 1991 LPG இந்த இது ரீஃபார்ம்ஸ் மூலியமாக தான். ஓகேவா. அடுத்து
which scheme was launched to promote the entrepreneurship among the SC and ST communities? ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் இந்தியா. ஸ்டார்ட் அப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்னா 2016 வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா டு ப்ரொமோட் த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய இதை ஆரம்பிக்கிறதுக்காக, அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சதான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் அப் இந்தியான்றது. அதே மாதிரி இதுக்கு கொடுக்கக்கூடிய லோன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 3 வருஷம் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் இந்தியான்றது. அடுத்து ஆத்ம நிர்பார் பாரத் அபியான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா மிஷன். செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா மிஷன். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா இதில் மெயினாக வந்து டொமஸ்டிக் ப்ராடக்ஷனை வந்து மெயினாக வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ டொமஸ்டிக் ப்ராடக்ஷன் அதாவது நம்ம உள்நாட்டிலே நம்ம தயாரித்து நம்ம அதாவது இம்போர்ட்டை வந்து குறைக்கிறாங்க. ஓகேவா? வெளிநாட்டிலேருந்து நம்ம வரக்கூடிய இம்போர்ட்டை வந்து குறைச்சிட்டு நம்ம உள்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம டொமஸ்டிக் ப்ராடக்ஷனை நம்ம தயாரித்து நம்ம அதை வந்து வர்த்தகம் பண்ணுறது மூலமாக ஸோ நம்ம வந்து உள்நாட்டு இதே நம்ம பயன்படுத்திக்கலான்றதுக்காக தான் இந்த ஒரு ஆத்ம நிர்பர் பாரத் அபியான்ற ஒன்றை கொண்டு வராங்க. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 2020 அதாவது மே 2020 பார்த்தீங்கன்னா இது வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி ஸோ இதில் எக்கனாமிக் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒதுக்கப்பட்டது இதெல்லாம் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக் பேக்கேஜ் 20 lakhs crore. இது மூலமா எதெல்லாம் முன்னேற்றுறாங்கன்னா மெயினாக வந்து 5 pillars இது கேட்டிருக்காங்க. இதுவுமே ஆத்ம நிர்பர் பாரத் அபியான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எத்தனை பில்லர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இதை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி எதெல்லாம் முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து முக்கியமாக ஒரு 5 பில்லர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா எக்கனாமி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிஸ்டமு, டெமோக்ரஃபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிமாண்டு. இந்த 5 தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அதெல்லாமே நம்ம வந்து மெயினாக வந்து இந்த 5 பில்லர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இதை வந்து இது பண்ணுறாங்க. ஓகேவா? அது ஆத்ம நிர்பர் பாரத் அபியான். ஸோ இதுக்கு கீழே வரதான் இதெல்லாமே. அடுத்து ஸ்டாண்ட் அப் இந்தியா. இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியான்றதான் பார்த்தீங்கன்னா இது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 2016 தான் இதுவும் கொண்டு வராங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியான்றது ப்ரொமோட் த என்டர்பிரினியர்ஷிப் அமாங் த SC ST கம்யூனிட்டிஸ். SC ST கம்யூனிட்டிஸ் ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான என்டர்பிரினியர்ஷிப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியான்றது. அதே மாதிரி இது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சிட்பி மூலமா இம்ப்ளிமெண்டட் த்ரூ சிட்பி. இதுவும் முக்கியமானது. இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியான்றது ஸ்டாண்ட் அப் இந்தியா இம்ப்ளிமெண்டட் த்ரூன்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? சிட்பி ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ இது மூலயமா தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியான்றதை பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து மேக் இன் இந்தியா. இந்த மேக் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா என்னன்னா 2014 செப்டம்பர் 2014 தான் பார்த்தீங்கன்னா இந்த மேக் இன் இந்தியா வந்து கொண்டு வராங்க. இதை வந்து என்னன்னா மெயினாக வந்து இதில் இந்த மேக் இன் இந்தியாவில் 25 செக்டார்ஸ் இருக்குது. அந்த 25 செக்டார்ஸை தான் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஓகேவா? அதாவது 25 செக்டார்ஸ் அதாவது டெக்ஸ்டைலு, ஸோ எலக்ட்ரானிக்ஸு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்குது. பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா அது பேர்லேயே இருக்குது. இந்தியாவிலே நம்ம உருவாக்கணும், நம்ம பொருட்களை இந்தியாவில் உருவாக்கி உலக லெவலில் நம்ம வர்த்தகம் பண்ணணும் அப்படின்றதான் இதனுடைய மெயினான நோக்கமே பார்த்தீங்கன்னா. ஓகேவா? அதில் இந்த 25 செக்டார் ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸு, இந்த மாதிரி மொத்தம் ஒரு 25 செக்டார்ஸில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம இந்தியாவிலே உருவாக்கணும் அப்படின்ட்டு. நம்ம பெண்ணு இதெல்லாம் நிறையாவது பார்த்துருப்போம். மேட் இன் சைனா
மேட் இன் யூஎஸ் அந்த மாதிரி போட்டிருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வெளிநாட்டில இருந்து நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்துறதுக்கு பதிலாக நம்ம உள்நாட்டிலே நம்ம தயாரித்து குளோபல் லெவல், அதாவது வெளிநாட்டுக்கு நம்ம வந்து வர்த்தகம் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இதோடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா which of the following is not a மகாரத்னா கம்பெனி as of 2024? ஓகேவா? ஸோ இங்கே மகாரத்னா கம்பெனி 2024 படி பார்த்தீங்கன்னா எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் HCL. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. இது என்னன்னா இது வந்து மினி ரத்னால வரும். ஓகேவா? ஸோ இதில் ப்ரைவேட் செக்டரை 3 கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, மகாரத்னா, மினி ரத்னா, நவரத்னான்றது. ஓகேவா? அதில் மகாரத்னா கீழே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2024 படி மொத்தம் ஒரு 14 கேட்டகரி இருக்குது. ஓகேவா? இதுவும் கேட்பாங்க, கவுண்ட்டும் கேட்பாங்க. ஓகேவா? மகாரத்னா, மினி ரத்னா, நவரத்னான்றது இதில் ஸோ என்னென்னலாம் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இதில் எது இல்லை அப்படின்லாம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சாதான் இது எது இல்லைன்றது சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ பெல் ரொம்ப முக்கியமானது, பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெடு, ஸோ இது மெயினாக முக்கியமானது. அதே மாதிரி இங்கே கெயில் இதுவும் முக்கியமானது. அப்புறம் NTPC. ஓகேவா? நேஷ்னல் தெர்மல் பவர் கார்பரேஷன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமானது. ஓகேவா? இதில் கடைசியாக ஆட் பண்ணது எது அப்படின்றத மெயினாக கேட்பாங்க, அதனால இதையும் கொடுத்துருக்கேன். ரீசென்ட்லி இன்க்ளூடட் 2024 தான் பார்த்தீங்கன்னா இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மகாரத்னால கடைசியாக ஆட் பண்ண ஒரு கம்பெனி. ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா இங்கே ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் தான் வராது, ஏன்னா அது மினி ரத்னா கேட்டகரியில் வருது. ஓகேவா? அடுத்து which of the following was the first to benefit from the green revolution? green revolutionல first benefit எடுத்த ஸ்டேட் எதுனா பஞ்சாப். அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் த green revolution யாருன்னு சொல்லியிருந்தேன், ஃபாதர் ஆஃப் green revolution in India MS சுவாமிநாதன். ஓகேவா? அடுத்தது which of the what does the term capital formation refers to the macro economics? ஸோ இங்கே மேக்ரோ எக்கனாமிக்ஸில் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் எதை வந்து கீழே உள்ளதில் எதை வந்து மெயினாக குறிக்குது அப்படின்ற கேட்டிருக்காங்க. இதில் கேபிட்டல் ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே ஃப்ளோட் சார்ட்டு சேவிங்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, கேபிட்டல் ஃபார்மேஷன், க்ரோத்து. ஓகேவா? இப்படி தான் இருக்கும். ஓகே ஓகே கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ நீங்கள் ஒரு சின்ன வந்து ஒரு பெட்டி கடை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஒரு கேபிட்டல் குட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும், என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும்னா உங்களுக்கு சாக்லேட் தேவைப்படும், அதே மாதிரி பிஸ்கட்ஸு, சின்ன மளிகை ஜாமான்கள், இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் தேவைப்படும் பார்த்தீங்களா? ஸோ அப்போ நீங்கள் அதெல்லாம் வாங்குறதுக்கு அதுக்கப்புறம் அந்த ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா? அதுக்கான உங்களுக்கு அமௌண்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அதெல்லாம் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். கரெக்டாக? அதில் நீங்கள் முதலீடு பண்ணணும். கரெக்டாக? ஸோ இன்வெஸ்ட் பண்ணோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீங்க தனிநபர் வருமானம் இருக்கு பாத்தீங்களா, ஒருத்தர் நம்ம ஏர்ன் பண்ற அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏர்ன் பண்ற அமௌண்ட்ல அதுல இருந்து கிடைக்கிற சேவிங்ஸ் மூலியமா தான், அந்த சேவிங்ஸ் வச்சு தான் நீங்க வந்து இன்னொரு இதை நீங்க ஆரம்பிக்க முடியும். கரெக்டா? இப்போ நீங்க ஒரு 10,000 வாங்குறீங்க, ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், ஒரு மாசத்துக்கு ஒரு 10,000 வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அதுல வந்து உங்களுக்கு 5,000 தான் செலவு இருக்கு, மிச்சம் 5,000 நீங்க சேர்த்து வைக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்க சேர்த்து வச்ச அமௌண்ட்ல இருந்தா பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு இதை நீங்கள் ஒரு பொட்டி கடையோ இல்லை ஒரு வடை கடையோ ஏதோ ஒன்று ஆரம்பிக்க முடியும். கரெக்டாக? இதெல்லாம் மாத கணக்கில் நீங்கள் சேமித்து வைக்கும் போது அதில் இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு தான் நீங்கள் ஏதோ ஒன்று ஆரம்பிக்க முடியும். கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு நபருக்கு சொன்னோம். இது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், இப்போ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பொட்டி கடை வைக்கிறனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு, அதை வந்து மற்றவங்க வந்து வாங்குவாங்க, அதில் உள்ள பொருளை மற்றவங்க வாங்குவாங்க. கரெக்டாக? ஸோ அது மூலிமா நமக்கு வருமானம் கிடைக்கும். அதனால் நம்ம என்ன ஆகும்னா நம்மளுடைய ஃபேமிலி நம்மளும் சரி வளருவோம். கரெக்டாக? நம்மளுடைய பொருளாதாரம் என்ன ஆகும், வளர ஆரம்பிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இது வந்து நம்ம ஒரு பர்சன் வச்சு சொல்லியிருக்கோம். இதை வந்து ஒரு என்டையர் கண்ட்ரிக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுவாங்க, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், சேவ் பண்ண அமௌண்ட்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணதை பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபார்மேஷன், அதாவது அந்த பொருட்களை வாங்கணும், அந்த பொருட்களை செல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தான் அதோடைய growth நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே அப்போ இதில் எது கேட்குறாங்கன்னா growth in the production company through the investment. ஓகேவா?
ஸோ 25 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? growth in the production எது மூலியமா growth ஆகும்? நம்ம இன்வெஸ்ட் பண்றது மூலியமா தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கிடையாது. டிக்ரீஸ் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒருத்தருக்கு சொன்னேன். இதே இது நம்ம ஒரு கண்ட்ரிக்குன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், ஒரு ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய ஆரம்பிக்கிறது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு நிறையா உருவாகும். அதே மாதிரி எக்கனாமிக் growth என்ன ஆகும்னா, ஸோ அது மூலிமா வரக்கூடிய வருமானம், நம்மளுக்கு இந்தியாவுக்கு வரக்கூடிய வருமானம், ஒரு நாட்டுக்கு வரக்கூடிய எக்கனாமிக்லாம் பார்த்தீங்கன்னா growth அதிகமாகும். இண்டஸ்ட்ரீஸும் அது மூலிமா டெவலப் ஆகும். அதே மாதிரி அதன் மூலிமா பார்த்தீங்கன்னா நிறைய வேலைவாய்ப்பு உருவாகும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த கேபிட்டல் ஃபார்மேஷனுடைய என்ன சொல்கிறது, இதான் கேபிட்டல் ஃபார்மேஷன்ன்றது. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது எதன் மூலியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா. ஓகேவா? ரைட்டு. அடுத்தது த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன். இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1948 எய்ம்ட் அட். ஸோ 1948ல கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. இண்டஸ்ட்ரியல் ரெசல்யூஷன் வந்து பாலிசி ரெசல்யூஷன் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த 1948ல கொண்டு வந்தது தான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன். ஓகேவா? இதில் மெயினாக எதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, முக்கியமாக இந்த 5 கேட்டகரி எதாவது இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் மெயினாக சொல்கிறாங்க. என்னென்னா ப்ரொமோட்டிங் த பப்ளிக் செக்டார், பப்ளிக் செக்டாரை ப்ரொமோட் பண்ணும், என்கரேஜிங் த பிரைவேட் செக்டார், மிக்சட் எக்கனாமிக் கான்செப்ட், அதாவது போத் பப்ளிக் அண்டு பிரைவேட் செக்டர், அடுத்து இண்டஸ்ட்ரியல் கிளாசிஃபிகேஷன், பேலன்ஸ்டு growth. ஸோ இந்த 5 தான் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி இதை வந்து டார்கெட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எதுன்னு கேட்குறாங்க, பிரைவேட்டைசேஷன் இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது, டெவலப்பிங் த ரூரல் ஏரியா கிடையாது, ஓப்பனிங் ஆஃப் த ஃபாரின் ட்ரேட் கிடையாது, ப்ரொமோட்டிங் த பப்ளிக் செக்டார். ஓகேவா? ஸோ பப்ளிக் செக்டாரை ப்ரொமோட் பண்ணுறதா 1948ல கொண்டு வந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியோடைய முக்கியமான ஒரு இதாக இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெசல்யூஷனே பார்த்தீங்கன்னா 1948க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1956ல் ஒரு டைம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 1977ல், அடுத்து 1991. இந்த 1991ல் கொண்டு வந்த இதுதான் சொன்ன இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷனுமே முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா நியூ எக்கனாமிக் பாலிசி ஒன்று கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால, எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ், எல்பிஜின்னு ஒன்று கொண்டு வந்தாங்களா, அது மெயினான ஒன்று. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1980ல் ஒரு டைம் இருந்திருக்கு. ஓகேவா? 1980 மொத்தம் பார்த்தீங்கன்னா ஸோ 5 இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் வந்து இது வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இன்றைக்கி நடத்தின கொஸ்டின்ஸ் எல்லாமே அவ்வளோதான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இது. ஓகேவா? ஸோ இதில் உள்ள பாயிண்ட்ஸு நான் சொன்ன இதெல்லாமே நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CBT to CGL வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் இதை கொண்டு போவேன். இதே மாதிரி உங்களுக்கு நிறையா நீங்கள் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் போட்டு நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஈஸியாக வந்து உங்களுக்கு ஜிகேன்றது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஓகேவா? மேக்ஸுக்கும் அதே மாதிரி சீரீஸ் கொண்டு போயிட்டு இருக்கேன்ல, ஸோ அதையும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு சம் எடுத்துக்கிட்டாக்கா அப்படியே டக்குன்னு தெரிஞ்ச சம்முன்னு பார்த்தோன்னு நீங்கள் அப்படியே விட்டுட்டு போயிருவீங்க. அதில் என்ன ட்ரிக் இருக்குது, என்ன ட்ரிக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? மேக்ஸும் ஜிகேவும் நல்லா நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஜிகேல தான் நிறைய பேர் அடி வாங்குறீங்க. அதுக்கு நான் எதெல்லாம் முக்கியமான கான்செப்ட், எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸுன்றதெல்லாம் நான் தெளிவாக சொல்லிடுறேன் நடத்தும் போது எல்லாத்தையும். ஓகேவா? ஸோ உங்களோட வேலை என்னென்னா ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதா உங்களோட வேலையாக இருக்கணும். அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி முக்கியமான கண்டென்ட்டோட வந்து